Hi friends, welcome back to our channel. நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி காரசாரமான ஈவினிங் ஸ்நாக்ஸ் டீ கூட சாப்பிட முறுமுறு கரசேவ். அதை நம்ம எப்படி செய்யலாம்னு இன்னைக்கு பார்ப்போம். இது வந்து ரொம்பவும் டேஸ்டாக இருக்கு. ரொம்பவும் பாருங்க முறுமுறுன்னு இருக்கு பாருங்க. கையில் வாங்குறதோட நல்ல டேஸ்டாக இருக்கு. நம்ம வீட்லயே நம்ம செய்து பார்க்கலாம். நீங்களும் செய்து பாருங்க. இதுக்கு தேவையான பொருளை நம்ம பார்த்துருவோம். காரச்சேவுக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம். நான் 2 கப்பு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்பு அரிசி மாவு பாருங்கள். 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம். இவ்வளையும் நான் நைஸாக இப்படி 1-2மா பொடிச்சு வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் ஓமத்தை கொஞ்சம் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இது ஓமத்தை முழுசாக போட்டால் கடிபடச்சுமே நல்லா இருக்காது. அதனால் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். நம்ம வடிகட்டி இந்த மாவில் சேர்த்துக்கலாம். இங்கே 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு. இவ்வளோதான் நமக்கு தேவை. இப்போ எப்படி பண்ணலான்னு பார்த்துருவோம். இது மாவு பிசையதுக்கு கொஞ்சம் சூடு தண்ணி இருந்தால் ரொம்ப நல்லது. ரொம்ப கொதிக்கணும்னு வேண்டாம், கொஞ்சம் சூடாக இருந்தால் போதும். பாருங்கள், 2 கப்பு மாவையும் போட்டுருவேன். நல்லா சலித்து எடுத்துக்கிடுங்க மாவை, அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். 1 கப்பு அரிசி மாவு, கொஞ்சமாக உப்பு, உங்களுக்கு தேவைக்கு உப்பு போட்டுவிடுங்க. தேவைக்கு காரமும் தேவைக்கு போட்டுவிடுங்க. நல்ல மிளகு கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்ல மிளகு, ஜீரகம், இப்படி எல்லாம் நல்லா கலந்துக்கிடுங்க. 2 மாவும் ஒன்று போல் வர்றது வரைக்கும் நல்லா கலந்துச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. சூடான எண்ணெய் விட்டால் போதும். பாருங்கள், நான் அதை சொல்லலை. 1 டேபிள் ஸ்பூன் போதும். 2 கப்பு மாவுக்கும் 1 டேபிள் ஸ்பூன் போதும். நல்லா கலந்து விட்டுடுங்க. இங்கே கொஞ்சம் சூடான தண்ணி, ரொம்ப சூடு வேண்டாம், நம்ம கை பொறுக்க அளவு சூடான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இங்கே நல்லா பிசைஞ்சு எடுத்துருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க. நான் ஓம தண்ணியை விட்டுறேன். நல்ல வாசனையாக இருக்கும் ஓம தண்ணி விடுது. நல்லா போட்டு பிசைஞ்சு எடுத்துருவோம். உப்பு காரம் எல்லாம் பார்த்துடுங்க. பாருங்க, மாவு பிசைஞ்சாச்சு. இப்படி இருக்கணும். ரொம்ப டைட்டாக பிசையாதுங்க, நம்ம பிழிய முடியாது. ரொம்பவும் தண்ணியாக போயிடக்கூடாது, எண்ணெய் பிடிக்கும் காரசேவு. பாருங்க, இப்படி பிழிஞ்சிட்டு நம்ம முறுக்கு பிழிய அச்சில் இப்படி 3 கண்ணில் உள்ள அச்சில் போடுங்க. நான் அதில் தான் போடுவேன். அச்சில் எண்ணெய் தடவிடுங்க. எண்ணெய் தடவிட்டு ஒரு உருண்டை எடுத்து நம்ம போட்டுடலாம். போட்டு பாருங்க, இதில் நிரப்பியாச்சு. இதை நம்ம வச்சுட்டாணி பார்ப்போம். பாருங்க, பிழிஞ்சு விட்டுவோம். இப்படி பெரியதாக பிழிஞ்சு விட்டு நம்ம உடச்சி எடுத்துக்கலாம். நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போடுவோம். பாருங்க, நல்லா இந்த பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கிட்டு நம்ம எடுத்துருவோம். இன்னும் இதை நம்ம உடச்சி எடுத்து விட்டுக்கலாம். இப்போ அடுத்த பக்கத்தில் திருப்பி விட்டுருவோம். இதுலேயும் பபிள்ஸ் அடங்கிட்டு நம்ம இதையும் எடுத்துருவோம். நம்ம இப்படியே எல்லாம் சுட்டு எடுத்துருவோம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. இப்போவுமே என்ன நல்லா ஆறினோடனா நல்லாயிருக்கும். இதை என்ன நம்ம பொடிச்சு பார்ப்போம். பாருங்கள், எல்லாம் சுட்டு எடுத்தாச்சு. நல்லா நான் பொடிச்சு எடுத்தேன். இவ்வளோ கரகரப்பாக இருக்குது பாருங்கள். இதில் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையை
நல்லா பொரிச்சு எடுத்து விட்ருவோம். நீங்களும் இதை போல் செய்து பாருங்கள். இதை டீ கூட சாப்பிட்றது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. நீங்களும் இதை செய்து பாருங்கள். நம்ம கடையில் வாங்குறதோட நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்குது. பிடிச்ச எண்ணெயில் நம்ம செய்யலாம். அதனால் இதை நீங்கள் செய்து பாருங்கள். ரொம்பவும் ஈஸி தான். சீக்கிரமாக சுட்டு எடுத்துடலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.